இந்த 21 பேரும் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு சொல்லி போட்டாங்களான்னு நீங்கள் கேட்டீங்களா கேட்கலையா? ஒரே கேள்வி உங்களை நான் கேட்குறேன். எஃப்ஐஆர் அவங்க கையால் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் 21 பேரும் 400 நாளில் ஒரு எஃப்ஐஆரும் போடலை. திருப்பி சொல்கிறேன், ஒருத்தர் கூட இந்த 400 எவ்வளோ நாள் 360 நாளில் 21/7க்கு பிறகு 10வது மாதம் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 21 பேர் யாருன்னு தெரியல, அவங்க முகத்தை கூட டிவியில் பார்க்கல. பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. ஒரு போலீஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் போடலை. அவங்க மேலே எனக்கு பரிதாபம் தான். அவங்க எல்லா பசங்களும் நல்ல பசங்க. சம்படி இஸ் ஆக்டிங். பசுபதி வழக்க எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, பதிவு செஞ்சு அவர் கையில் கொடுக்குறோம். அந்த வழக்கை அதோடு விட்டு ஓடினவர் 250 நாளாக வரலை. மன உளைச்சல் நீங்கள் சொல்கிறீங்களே, எங்களுக்கு மன உளைச்சலா, ஆண்டவனுக்கு மன உளைச்சலா? மக்களோட வரிப்பணம் என்ன, யாரோட வரிப்பணம் முடியாதுங்க போகும்போது திருப்பி கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இப்படி இருக்கும்போது 250 மேலுக்கு வந்து நாளுக்கு மேலே வரலன்னா அவர் டெஸ்ட் அவரை டியூட்டிக்கு எடுக்கலாமா? ஆனால் டியூட்டிக்கு எடுத்திருக்காங்க. எங்க இதே ஹைகோர்ட் விஜிலன்ஸ்ல அவர் போய் போடுறாரு. என்ன அநியாயம்! ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஒரு தெஃப்ட் கேஸை விசாரிக்கிறதா சொல்லுங்க, 1 மாச சம்பளம் எனக்கு 22 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுத்துறேன்றேன். நீங்க தான் சார் பதில் சொல்லுங்க. நீங்க தான் வாட்ச் டாக். நீங்க தான் வாட்ச் டாக். நீங்க தான் வாட்ச் டாக். நீங்க தான் பிடிக்கணும். நீங்க தான் சார். அருமையான கேள்வி. பனிஷ்மென்ட் எஃப்ஐஆர் போட்டதானே பனிஷ்மென்ட். எஃப்ஐஆரே போடலையே, நீ ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. ஒரு இதெல்லாம் ரூட்டா வேற சார் எவிடன்ஸ் எங்க? சும்மா சொல்லக்கூடாது சார். ஒரு சர்வீஸ் மேட்டர் பிரஸ்க்கு வெளியே கொண்டு வரலாமா? ஒரு பிரஸ் நோட் வெளியே வரலாமா? சர்வீஸ் மேட்டர் இன்டர்னல் மேட்டர், ரைட்? இதே கேள்வியை திருப்பி கேளுங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க, எவ்வளவு டிஏ வாங்குனீங்க, எவ்வளவு அக்யூஸ்ட் நீ அரெஸ்ட் பண்ணிருக்க, எவ்வளவு அக்யூஸ்ட், எவ்வளவு போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் போட்டிருக்க, கேட்க வேண்டாமா? வச்சுன்னு அதெல்லாம் வழக்கெல்லாம் தொடரல. புரியலையா உங்களுக்கு? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி மெட்ராஸ் போங்கன்ட்டாங்க. ரைட். இது ஒன்றும் எதிர்பார்த்தது தான் சார். நான் ஒரு எளிமையான அதிகாரி, இப்போது ரிட்டையர் ஆகிருக்கிறேன். ஹைகோர்ட்டில் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை இயற்கையாக வரும். இப்போ யார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? கூட்டிருக்காங்க. இந்த 11 பேரும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? பொய்யான வழக்கு. பொய்யான வழக்கு. இந்த வழக்குன்னு என்ன? எஃப்ஐஆர். அப்படி எஃப்ஐஆர் இந்த 21 பேரும் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு சொல்லி போட்டாங்களான்னு நீங்கள் கேட்டீங்களா கேட்கலையா? ஒரே கேள்வி உங்களை நான் கேட்குறேன். கேட்டா எஃப்ஐஆர் அவங்க கையால் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் 21 பேரும் 400 நாளில் ஒரு எஃப்ஐஆரும் போடலை. நம்பர் 1 சத்தனா? ஒருத்தர் கூட எஃப்ஐஆர் போடலை. திருப்பி சொல்கிறேன், ஒருத்தர் கூட இந்த 400 எவ்வளோ நாள் 360 நாளில் 21/7க்கு பிறகு 10வது மாதம் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 21 பேர் யாருன்னு தெரியல, அவங்க முகத்தை கூட டிவியில் பார்க்கல. பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்க போடலை. இன்னும் இது போனால் ஒரே ஒரு குற்றவாளியை கூட அவங்க கைது பண்ணலை. இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஒப்படைச்சிருந்தோன்னா ஒரு சார்ஜ் ஷீட் போடணும் இல்லையா? ஒரு போலீஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் போடலை. அவங்க மேலே எனக்கு பரிதாபம் தான். அவங்க எல்லா பசங்களும் நல்ல பசங்க. Somebody is acting at his person. சார் இதே தான் அவங்க சொல்றாங்க. மன உளைச்சல் ஏற்படுது உங்களால அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 50 நாள் வந்து ஒரு ஏடிஎஸ்பி லீவ்ல இருந்ததாவும் ஒரு சொல்றாரு குமார் அப்படிங்கிற. இல்ல ரைட் அருமையான. இப்போ ஒவ்வொன்றா பேசினா நிறைய ஆகும். அவர் ஒரு டெசர்ட்டர். 21 நாளைக்கு மேலே ஒரு போலீஸ் வந்து நல்லா கவனிங்க, 21 நாளைக்கு ஒரு போலீஸ் வந்து என்ன செய்யணும்? வராமல் இருந்தாங்கன்னா அவங்கள டெசர்ட்னு போடுவாங்க, போலீஸோ அதிகாரியோ. அந்த போலீஸ் 21 நாளைக்கு மேலே 60 நாள் வரைக்கும் வரலன்னா அவங்கள கன்ஃபார்ம்டு டெசர்ட்னு போடுவாங்க. இதுதான் போலீஸ் ரூல். ஆனால் 210 நாளாக இதே நீதிமன்றம் நம்பிக்கையின் அடிப்படையில், நீங்கள் யாரை சொன்னீங்க? யாரோ ஒரு பேர் எனக்கு தெரியாது, பாவம், நான் அந்த பேருக்கு வரல. நீங்கள் சொன்னதுனால பதில், இதே நீதிமன்றம் முக்கியமான வழக்கு அந்த பசுபதி வழக்கை எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, பதிவு செஞ்சு அவர் கையில் கொடுக்குறோம். அந்த வழக்கை அதோடு விட்டு ஓடினவர் 250 நாளாக வரலை. மன உளைச்சல் நீங்கள் சொல்கிறீங்களே, எங்களுக்கு மன உளைச்சலா, ஆண்டவனுக்கு மன உளைச்சலா? மக்களோட வரிப்பணம் என்ன, யாரோட வரிப்பணம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம்? நாங்கள் இந்த ஸ்ட்ரென்த்தை நம்பியெல்லாம் வாழலை.
கொஞ்சோண்டு ஆளுகளை வச்சு தான் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறணும். கைது பண்ணுறதுலாம் மிகப்பெரிய டெசிஷன் எங்கள் இதில் கிரைம் பிரான்ச் சிஐடியோ இல்லை வேறு மாதிரி பெரிய ஸ்பெஷல் யூனிட் மாதிரி கான்ஸ்டபிள்ஸ்லாம் கைது பண்ண முடியாது. கிரேட் 1 கான்ஸ்டபிள் எஃப்ஐஆர் போட முடியாது. எஸ்ஐசெல் போட முடியாது. எஸ்ஐஸ்னா ஓடி பேஸில் வந்து அயல் பணியில் வந்து யாரும் போட முடியாதுங்க போகும்போது திருப்பி கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இருக்கு நோ இந்த இப்படி இருக்கும்போது 250 மேலுக்கு வந்து நாளுக்கு மேலே வரலன்னா அவர் டெஸ்ட் அவரை டியூட்டிக்கு எடுக்கலாமா? ஆனால் டியூட்டிக்கு எடுத்திருக்காங்க. எங்க இதே ஹைகோர்ட் விஜிலன்ஸில் அவர் போய் போடுறாங்க. என்ன அநியாயம்? நியாயமா? இருக்கு நியாயமா? ஒன்று இப்போ நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்ல ஐம் an officer appointed by the High Court, confirmed by the Supreme Court. அதனால விளக்கி சொல்றது எனக்கு கடமை இருக்கு. உங்க கேள்விக்கு விளக்கி சொல்றேன். ஆளாளுக்கு கேட்காம இப்போ அந்த கேள்வி முடிஞ்சிருச்சு. ரெண்டே கேள்விதான் முடிஞ்சிருச்சு. 6 மாசம் தான். அழகான கேள்வி. ரொம்ப நல்ல கேள்வி இது சார். நியாயமான கேள்வி. ஓடி பேசிஸ்ல வந்தவங்க எவ்வளவு பேர்? சில பேர் சொல்ல 360 பேர் லெஜிஸ்லேச்சர்ல ஒருத்தர் சொன்னார். கிடையவே கிடையாது. 208 பேர் இருக்கிறாங்க. அதுல 10 டிஎஸ்பி 9 ஏடிஎஸ்பி எனக்கு கிடைக்கணும். வந்தது இப்போ இருக்கிறது 5 டிஎஸ்பி 5 ஏடிஎஸ்பி இருக்காங்க. 5 டிஎஸ்பி இருக்கிறாங்க. இது போக 17 ஆய்வாளர் இருக்கிறாங்க. 47 இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டரில் கொடுத்துருக்குறாங்க. மிச்சவங்கெல்லாம் அதர் ரேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யாராவது இந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி, இது ரொம்ப உண்மை சத்தியம், இந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி கடந்த ஒரு வாரத்தில் ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு சிலையை கூட நான் பிடிக்கல. இந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி நான் ஒரே ஒரு ஐடலை கூட நான் பிடிக்கல. நான் பிடிச்ச 19 கேஸில் 17 ஐடலும் அந்தந்த மாவட்ட எஸ்பிட்ட ஒரு 4 ஏஆர் கான்செப்டில் கேட்பேன். நானாக போவேன், காரில் போவேன், அஃபிஷியல் காரில், வேறு இடத்துல இறங்கிக்கிடுவேன், ஆட்டோவில் ஏறுவேன், அவங்களே கொடுப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் சில இடங்களில் கேட்டிருக்கிறேன். வெப்பன் என்னுடைய வெப்பனை வச்சு நானாக போய் பிடிச்சது. இது சத்தியம். கிட்டத்தட்ட 47 குற்றவாளிகளை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 47 குற்றவாளிகளுக்கும் பிடிச்சதுக்கு பெருமை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஆர் கான்ஸ்டபிள் ஒரு 4 பேர் 6 பேர் அந்தந்த டிஎஸ்பி அந்தந்த எஸ்பிக்கு கொடுத்தாங்கள ஒழிய இவங்களை நான் குறை சொல்லலை. ஆனால் இவங்க எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அசிஸ்டன்ஸுக்கு எக்கச்சக்கமான ஐடலை ரெக்கவர் பண்ணும்போது தூக்கணும், அதை சூப்பர்வைஸ் பண்ணணும். ஏஎஸ்ஐ டீம் இதுக்கு தான் பண்ணியிருக்கேன் ஒழிய நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரென்த் வந்த பிறகு தான் இவருடைய சக்ஸஸே இருக்குது. சக்ஸஸ் வெற்றிகளை பேசுறதுக்கு ஆளே இல்லை. இது கடமை. மூச்சு கடைசியில் இருக்கிற வரைக்கும் முடிச்சு இந்த கடமை செஞ்சுட்டு செத்து போன ஒழிய இந்த மாதிரி இருங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதை எதிர்பார்த்தது தான். இந்த 200 பேர்களை வச்சு அவங்களுக்கு உதவியாக தான் நான் பயன்படுத்தியிருக்கோம். சரிதான். அவங்களுக்கு இதுபோல் லோக்கல் கேசஸ் இருக்கும். அந்த கேசஸை அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இன்ஸ்பெக்டருங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருங்க ஒரே ஒரு எல்லா வழக்கையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மோஸ்ட்லி நாங்கள் டிஎஸ்பி தான். பழனி கேஸோ நானே இன்வெஸ்டிகேட்டர் சார். இந்தியாவில் நீங்கள் ஒரே ஒரு ஆளை கேளுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஒரு தெஃப்ட் கேஸை விசாரிக்கிறதா சொல்லுங்க. 1 மாசம் சம்பளம் எனக்கு 22 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன்றேன். சார் இப்ப ஒட்டுமொத்த திரும்பி நிக்கிறதுக்கான காரணம் இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? நீங்க தான் சார் பதில் சொல்லுங்க. நீங்க தான் வாட்ச் டாக். நீங்க தான் வாட்ச் டாக். நீங்க தான் வாட்ச் டாக். நீங்க தான் பிடிக்கணும். நீங்க தான் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு காவல்துறை. ஸ்பெசிபிக்கா மிரட்டுறதுனா நீங்க மிரட்டுறீங்க. பனிசுமை அதிகமா இருக்கு சொல்றாங்க. சார் அருமையான கேள்வி. பனிசுமைன்னா எஃப்ஐஆர் போட்டதானே பனிசுமை. எஃப்ஐஆரே போடலையே நீ. ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. ஒரு இதெல்லாம் ரூட்டா வேற சார் எவிடன்ஸ் எங்க? சும்மா சொல்லக்கூடாது சார். எவிடன்ஸ் எங்க இருக்கு? ஆனா நான் மென்னுகளோட பேசி 1 வருஷம் ஆச்சு. இன்ஸ்பெக்டர்களோட டைரக்டா மீட்டிங் போட்டு மாச கணக்கில் ஆயிடுச்சு. அதெல்லாம் வேணாம் இல்ல. ரைட் ஓகே. அவங்க சரி இப்போ தொன்மை இல்லையா? அப்ப தொன்மை இல்லைன்னா அவங்க டிஜிபிட்ட சொல்லி அவங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா? தொன்மை இல்லை அப்படின்னு சொல்றோம். தொன்மைன்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா இதே டிஜிபிட்ட நீங்க போய் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி அவரை கேட்பீங்களா? இப்படி யூனியனைஸ் பண்ணலாமா? ஒரு மேட்டர் சர்வீஸ் மேட்டரை வந்து எங்கே சொல்லணும்? நீங்கள் இப்போ நான் என்னோட கவர்மெண்ட் சார் நான் அதனால் உங்களுக்கு நீங்கள் கம்பல் பண்ணுறதுனால ப்ரெஸ்ஸுக்கு வரேன். நானாக வரல. ரெண்டாவது ஒரு சர்வீஸ் மேட்டர் ப்ரெஸ்ஸுக்கு வெளியே கொண்டு வரலாமா? ஒரு ப்ரெஸ் நோட் வெளியே வரலாமா? சர்வீஸ் மேட்டர் இன்டர்னல் மேட்டர். ரைட். சார் கேட்டாங்க அருமையான கேள்வி. யாராவது ஒரு ஆளாவது ஒரு பெட்டிஷன் 21 பேர் 40 யாராக இருக்கட்டும் 21/7 ஆர்டர் போட்டாங்க. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு 5 பேர்
பில்லிங் பெட்டிஷன் வெளியே போகிறதுக்கு கொடுத்துருந்தா அது பெருசு. இப்போ உங்கள்கிட்ட வந்து நின்ன ஆளுகள்லாம் யாருன்னு தெரியாது எனக்கு. ஒரு ஆளு கூட பெட்டிஷன் கொடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணுமா இல்லையா சொல்லுங்கள், கொடுக்கணுமா இல்லையா? அப்படி இருக்க போகும்போது எப்படி கொடுக்கலாம் பெட்டிஷன்? ஒன்று நேரடியாக என்கிட்ட கொடுக்கலாம், ரெண்டாவது இமெயிலில் என்கிட்ட கொடுக்கலாம். நேரடியாக கொடுத்த பெட்டிஷன் டோட்டல் பெட்டிஷன் 0, இமெயிலில் என்கிட்ட கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் 0. அதுக்கு அடுத்தது அவங்க கன்சர்ன் எஸ்பி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எங்கே வேலை பார்க்குறாங்களோ எங்கேருந்து வந்தாங்களோ அந்த எஸ்பிகிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்கணும். கொடுத்து சார் எனக்கு 6 மாதம் ஆயிடுச்சு ரிலீவர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு ஆள் கூட வரல. அதுக்கு அடுத்தது இதே டிஜிபிட்ட அலுவலகத்தில் போய் பெட்டிஷன் கொடுக்கலாமே, கொடுத்து அவங்க மூலமாக வந்திருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாங்க. டிஜிபி ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஒரு ஆளுக்கு போட்டாங்க. இன்ன வரைக்கும் மெடிக்கல் லீவில் இருக்கிறார் அவர், ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் உங்களுக்கு பேசியிருப்பார். ஆனால் அவரை நான் ரிலீவ் பண்ணலை. காரணம் ஹைகோர்ட்டோட உத்தரவு இல்லாமல் யாரையும் இங்கே ரிலீவ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது இதே 4 ஆள் நாளைக்கு காலையில் வந்து ஐயா வணக்கம் நான் வெளியே போகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா வித்தின் மினிட்ஸில் ஐ வில் ரிலீவ் தான். எப்போ கொடுக்கப்பட்ட வழக்கில் கேஸ் டைரியை எழுதிட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வணக்கம் ஒரு மாலை போட்டு அனுப்பிச்சிடுவேன். அவங்கள நல்லா கவனிங்க. அவதூறாக பேசுகிறது இதெல்லாம் பழங்காலத்து கேஸு, மன உளைச்சல் இதெல்லாம் மாய, இதெல்லாம் மாய. இதே கேள்வியை திருப்பி கேளுங்க. எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, எவ்வளோ டீயை வாங்கினீங்க, எவ்வளோ அக்யூஸ்டை நீ அரெஸ்ட் பண்ணியிருக்க, எவ்வளோ அக்யூஸ்ட், எவ்வளோ போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் போட்டிருக்க, கேட்க வேண்டாமா? நீங்க செயல்பட போலீஸ் ஆஃபீஸர், யூ ஆர் a police officer. You are a police officer. என்ன பேசுறீங்க? எதன் அடிப்படையில் இவங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்புறாங்க திடீர்னு? எனக்கு எகென்ஸ்டா திரும்பல. இது நீதிமன்ற உத்தரவு, ஜுடிஷியல் ஆர்டர் 21 போட்டிருக்கு. போட்டு ஒரு ஆஃபீஸரை போடுறாங்க, திருப்பி அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு செட் பேக் திருப்பி வருது, மனக்கவலையோட ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க. திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். 28,000 பிரச்சனை எனக்கு இழுத்து விட்டா ஸ்ட்ரென்த் இல்லை, இருந்தாலும் தனி மனிதனாக போராடுறேன். ஐ எம் வேஜிங் அ லோன் வார். I am waging a lone war. I am waging a lone war against these people. Okay? அப்படி இருக்க போகும்போது என்ன பண்ணணுமோ என்னட்ட வந்து கேட்டால் நாளை காலையில் அனுப்ப போகிறேன், அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அவங்களுடைய கடமைகளை செஞ்சாகணும். ஏன்னா பப்ளிக் டாக்ஸ் பேயிங் மணி, யாருக்கு அவங்களுக்கு கொடுக்குற மணியெல்லாம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கல, டாக்ஸ் பேயிங் பீப்புள் மணியை கொடுக்கணும். யாருங்க எனக்கு தெரியாது, அதை விட்டுடுங்க. சொல்றேன் கேளுங்க. ஜிஎஸ்பி ஏடிஎஸ்பி ரேங்க்ல இருக்கார்கள். இந்த ஐடல் டைப் விங் அந்த விங்ல ஒரு ஐஓஆ செயல்பட முடியுமா முடியாது? முடிஞ்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. ராஜாராம் என்ன பண்றாரு? ஒரு குற்றச்சாட்டு என்கிட்ட வந்து அவர் காட்ற ஆட்கள் யாரு பண்ணனும், யாரு அவர் சொல்றாங்க எங்களை வெறும் கையெழுத்து போட மட்டும் தான் பயன்படுத்துறாங்கன்னு இன்றைக்கு குற்றச்சாட்டு. எதுல கையெழுத்து போடுறதுக்கு? அடுத்த கேள்வி. எஃப்ஐஆர் போடலையே. ஐயோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எவ்வளவு நேரம் பேசுறது? 21 பேர் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. வாய்ப்பே கிடையாது, போட முடியாது அவங்களால. என்ன காரணம்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்டிகேஷன் பெரிய நாங்கள் எங்கள் லெவலில் பண்ணுறது, இவங்களெல்லாம் நாங்கள் சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, திருப்பி சொல்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ரொம்ப முக்கியம். ரொம்ப ரேரஸ்ட் லோக்கல் கேஸஸ் மட்டும் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுப்போம். அரெஸ்ட் பண்ண போகும்போது பொய்யான குற்றவாளிங்க சொல்கிறீங்களா, அவங்கள எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறோம்? எங்கே கொண்டு போய் இப்போது ஒரே ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்தாங்க தெரியுமில்ல, அவங்கள திருப்பி அரெஸ்ட் பண்ணமா இல்லையா? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கும் இல்லையா? எவ்வளோ பெரிய மேட்ரு அது. அப்போ படிப்பார் இல்லையா? இன்னொரு அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறோம்ல, அப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து உங்களையோ என்னையும் அரெஸ்ட் பண்ணால் உள்ளே வைக்க மாட்டாங்க, மைண்ட் அப்ளை பண்ணுவான். மெக்கானிக்கல் ரிமாண்ட் எங்கள் இதில் நடக்கவே நடக்காது. நாங்களே மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறோம் நல்லா விசாரிச்சுக்கிடுங்க அப்படி. மெக்கானிக்கல் ரிமாண்ட் நடக்கவே நடக்காது. ஆப்ஜெக்டிவ்லி சாட்டிஸ்ஃபைட் பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் உள்ளத்துக்கு போடுவாங்க. நல்லா பாட்டுங்க. அவங்கள கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேளுங்க. நெக்ஸ்ட் டைம் சார் பெட்டிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு நிறைய. ஒரு ஆள் கூட கொடுக்கல. கவிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணோம்ல, அதே டேட்டுக்கு அடுத்த நாள் தான் ஜிஓ பாஸ் பண்றாங்க. எதுக்கு கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெக்ஸ்ட் டே. இது நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இரவு பகலாக வேலை பார்க்குறேன். ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு ஒருத்தர் கூட சொன்னார். ஸ்ட்ரென்த் இல்லைன்னா இவர் எங்கே போவார்? எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்.
இருக்கக்கூடிய வில்லிங்கில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் வேலை பார்க்குறேன். நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் தப்பு பண்ண வேறு யாரும் பிடிக்க வேணாம், நீங்களே என்னை காலையில் பிடிக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இரவு பகலாக இல்லை, கனவு நனவில் வேலை பார்க்குறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன். இது உண்மையான பதில். எஃப்ஐஆர் யாருமே போடலை, வில்லிங்னஸ் பெட்டிஷன் ஒரு ஆளுமே கூடலை. ரெண்டாவது, இது கொஞ்சம் கடுமையான பதில் தான் நான் சொல்கிறது. இதில் சொல்லியிருக்காங்க ஆதாரமும் ஆவணமும். நீங்கள் தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், யாரோ மிஸ்டர் ராகவன் கேட்டார். ஆதாரமும் ஆவணமும் இல்லாமல் எஃப்ஐஆர் எப்படி போட்டு சொன்னாங்க. இந்த கேள்வியை பெட்டிஷனை எழுதி கொடுத்துருக்கா, வெளியிலும் வந்திருக்கு. சட்ட அறிவு இல்லை. நம்பர் 1, அந்த பெட்டிஷனை வாங்கினவங்களுக்கும் கண்டிப்பாக அடிப்படையான சட்ட அறிவு இல்லை. காரணம், எஃப்ஐஆரை பற்றி செட்டில்டு லா சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன போடணும்னு சொல்லி எக்ஸ்பேசி நல்லா கவனிங்க. ஒரு எஃப்ஐஆரை போடுறதா இருந்தால் இதுக்கு இந்த வழக்குகளை சம்மந்தம் இல்லாது. பொதுவாக நான் சொல்கிறேன், இதில் வந்து அப்படி கிடையாது. கைது செய்யக்கூடிய யாராவது பண்ணாங்கன்னா ஒரு தகவலை கொடுத்தா அது உண்மையா பொய்யா விசாரிக்கிறதோ, ஆவணத்தை பார்க்கறதோ, சாட்சியை பார்க்கறதோ சட்டத்தில் இடம் இல்லை. இது புதுசாக 1500 போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் வழக்கை பொறுத்தவரை இது ஸ்பெஷல் யூனிட். தடார் புடார்லாம் எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க. ஹைகோர்ட்டில் ஆர்டர் வரும், நாங்கள் ப்ரிலிமினரி என்கொயரிலாம் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, தஞ்சாவூர் கோர்ட்டில் தஞ்சாவூர் கேஸில் நடக்கிற விதமாக நடக்கிற கேஸாக எத்தனை கவர்மெண்ட் போயிட்டு ரிட்டர்ன், ப்ளீஸ் ரிமெம்பர், யோசிச்சு பாருங்கள். எத்தனை கவர்மெண்ட் போயிட்டு எவ்வளோ பேர் அழுதாக, உள்ளே போகும்போது எவ்வளோ பேர் காலில் விழுந்தாங்க போலீஸ் அதிகாரிகளை. 2-3 கவர்மெண்ட் போயிட்டு திரும்பி வருது. நாங்கள் போகிறோம், எடுத்துகிட்டு வர்றோம், அந்த சிலை சரியில்லை, அது வந்து வேறு சிலை. நீங்கள் எங்கே போவேன், நல்லா யோசிச்சு பாருங்க. போதும் சார். ஆமாம்மா, யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். இப்போது நான் வந்து ஸ்பெஷல் அது ஹோம் செக்ரட்டரி இருக்காரு, அவருக்கு நான் அது கிட்டத்தட்ட 5-10 மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன். ஒரே வாரத்துக்குள்ளே எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்காதனால விளைவு என்னன்னு தெரியுதா? அவரை போய் நீங்கள் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, இன்வெஸ்டிகேஷன் அதனால் பண்ண முடியலை. ஹைகோர்ட்டு எனக்கு ப்ரெஷர் கொடுக்குது, சுப்ரீம் கோர்ட்டு ப்ரெஷர் கொடுக்குது. நான் வேலை பார்க்கணும். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆளாக உருவி வெளியே எடுக்கிறீங்க, எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உதவி பண்ணலைன்னா பரவாயில்ல, விபத்துக்காரம் பண்ணாமல் சார், அது பேச்சுக்கே இடம் இல்லை. போலீஸ் ஆஃபீஸர் யார் மன உளைச்சல் சொல்கிறானோ, பேசிக்கலி மிஸ்பிட் மேன். எந்நேரமும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கடுமையான சூழ்நிலை வேலை பார்க்குறவன் தான் போலீஸ்காரங்க ஒழிய. மன உளைச்சல் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மிஸ்பிட் ஃபார் பீயிங் எ போலீஸ்மேன். உங்கள் பணத்தை சாப்பிட்றான், உங்கள் பணத்தினுடைய வரி பணத்தில் டாக்ஸில் டீயே சாப்பிட்றான், சம்பளம் வாங்குறான், எல்லாம் பயன்படுத்திட்டு மன உளைச்சல் சொன்னா போலீஸே அவன் கிடையவே கிடையாது. செயல்பட்டு தானே சார், கோர்ட்டில் செயல்பட்டு தான் வெளியே வந்திருக்கேன் சார். சார், தடுப்பு வந்துகிட்டே இருக்கும். தடுப்பு உடைக்கிறதுக்கு தடுப்பு உடைக்கிறதுக்கு தான் கோர்ட்டில் என்னை போட்டிருக்கிறா, என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உடைச்சே தீருவேன், பேச்சே கிடையாது. ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் உடைச்சி எரிப்பாங்க. 3 பேரோட வேலை பார்ப்பேன், பழைய அதிகாரிகளோட. கால் இல்லாத டிஎஸ்பி, அவரையும் நீங்கள் உருவலாம், இவரையும் நீங்கள் உருவலாம். இருந்தாலும் மூச்சு கடைசி இருக்கிற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் ரொம்ப நேர்மையாக பொதுமக்கள் நிறைய எங்கள் மேலே நம்பிக்கை, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எங்கள் மேலே எக்கச்சக்கமாக இருக்குது. லாயர்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்ரிஷியேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. வரப்போகும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 லாயராவது என்னை சார் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறையெல்லாம் வேலை பார்க்குறேன். இது கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக. கண்டினியூ நீங்கள் நம்பலாம். திருப்பி சொல்கிறேன், உங்களை என்னை நம்புங்க. நீங்கள் பின்னாடி இருந்து யாரோ ஏற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அதுக்கு என்ன சார்? நல்ல எண்ணங்கள் என்னை பற்றி ஆட்டி படைக்குது. நல்ல எண்ணங்கள் ஆன்மீகம் என்னை ஆட்டி படைக்கும். உண்மையில என் பின்னாடி ஆட்டி படைக்கிறது நல்ல எண்ணங்களும் ஆன்மீகம் சார். இதெல்லாம் பொலிட்டிக்கலாக போகிறதுக்கெல்லாம் நல்ல. நீங்கள் தானே சார் பதில் சொல்லணும், நீங்கள் தானே பதில் சொல்லணும். பதவிக்கால நீட்டிது இருக்கு, தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கு. வச்சுன்னு அதெல்லாம் வழக்கெல்லாம் தொடரலை, புரியலையா உங்களுக்கு? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு இங்கே அனுப்பிச்சிட்டாங்க, திரும்பி மெட்ராஸ் போங்கன்ட்டாங்க. ரைட், தேங்க்யூ சார்.